இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தோன்னா 233 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது இது வரைக்கும். இன்னும் வந்து மார்க்கெட் க்ளோஸே கிடையாது. இதுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோ விழும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மார்க்கெட் ஓப்பன் ஆனது கண்டினியூவாக கீழே விழுந்துட்டு இருக்கு. முக்கியமான காரணம் பார்த்தா யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் இதுக்கு வந்து காரணம். அவங்களோட மார்க்கெட்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது, நம்மளோட மார்க்கெட் மட்டும் நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. ஸோ என்ன காரணம், எதுக்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க, என்னென்ன செக்டர்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, 2 கெட்ட விஷயம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இன்றைக்கி நிறைய கம்பெனியோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நேற்று வந்தது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றின டேட்டாலாம் இருக்குது. ஃபஸ்ட் ஜியோவும் ஹாட்ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு வந்துட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த பிளாட்ஃபார்ம் தான், அது வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மணப்புறமுடைய ரிசல்ட் மரண பங்கமாக இருக்குது. 5% 6% கிட்ட வந்து இன்றைக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய டேரிஃப் இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தான் ஆரம்பிப்போம். ஜியோ ஹாட்ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு ஜியோ ஸ்டார் அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட், யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் பெனிஃபிட். தலைவன் சொல்லியிருக்கான், நான் வந்து 3 லட்சம் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 3 லேக் ஹவர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய மூவிஸு வெப் சீரிஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொத்த தொகுப்பையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஸ்போர்ட்ஸோட லைவ் அப்டேட், ஐபிஎல்லாம் வந்துட்டு நமக்கு ஹாட்ஸ்டாரில் தான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸோடைய லைவ் அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 19+ வந்து லாங்குவேஜஸ், 19+ லாங்குவேஜஸ்க்கான கண்டென்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தலைவர் சொல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மெல்லாம் வந்துட்டு பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்துட்டு போய் சேரணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான். தலைவர் வந்துட்டு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த இன்டெகிரேஷன் வந்து யாருக்கு நடுவில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிலையன்ஸோட ஜியோ அந்த கம்பெனிக்கும் ஹாட்ஸ்டார் கம்பெனிக்கும் வந்துட்டு நடந்திருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரேஷன் மூலமா நமக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடி வாங்கக்கூடிய சில கம்பெனிஸும் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏன் இவ்வளோ பெருசு, இந்த 2 கம்பெனி இன்டெகிரேட் ஆகிறதுனால என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கோடி யூசர்ஸ், அதாவது வியூவர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக மாறும், ஓடிடி பிளாட்ஃபார்மாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவனை பற்றி தெரியும், மார்க்கெட்டுக்குள்ளே வரானா எல்லா விஷயத்தையும் சீப்பாக கொடுப்பாரு, இல்லைனா ஃப்ரீயாக கொடுப்பாரு. அதனால வந்துட்டு யாருக்கெல்லாம் வயிறு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் அமேசான் ப்ரைம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்களுக்கெல்லாம் தான் இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். மித்தபடிக்கு எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக இருந்துடலாம். இவங்க தான் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் அமேசான் ப்ரைமுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வரும். அதனால் நமக்கு தான் நல்லது. ஆரம்பத்தில் இப்படி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை உடச்சி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஊருக்கு போயிடுவானுங்க கிளம்பி. அப்புறம் தலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை ஏற்றுவான், ஜியோ மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு காம்படிஷன் வந்து எல்லாத்தோட ப்ரைஸை வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட கீழே விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா Q3 ரிசல்ட் தான். அது இல்லாமல் அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து RBI வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு மணப்புரம் ஃபினான்ஸை போட்டு பிரிச்சுட்டாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, கண்டினியூவாக ரொம்ப நாளாக விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ மேலே போய்ட்டு திரும்ப வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனோட ரிசல்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 50% கீழே விழுந்திருக்கு. நேற்று இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு அடி, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10% கிட்ட கீழே விழுந்திருக்கு. இன்வெஸ்டருக்கெல்லாம் செம்ம டிசப்பாயின்மெண்ட். தலை வந்துட்டு 50% கிட்ட கீழே விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. அதனால் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50% வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வந்து 288 கோடியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைனா, மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய NPA அது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கான். அதாவது லோனை கலெக்ட் பண்ண முடியாமல் ரிஸ்கில் இருக்கக்கூடிய லோன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 474 கோடியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது காரணமாக பார்த்தீங்கன்னா இன்னும் அடி விழுந்திருக்கு. இது வந்து இப்போ கிடையாது, இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ அது கொடுத்தே பார்த்தீங்கன்னா 4% இருக்குது. இல்லைனா இவனுங்க பாட்டு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. கடைசியாக பார்த்தா எல்லாம் NPAல வந்து உட்காந்துட்ருக்கோம். சரி, அது நல்லதாக கெட்டதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சரி எல்லாம் ஒரு நெகட்டிவ் நியூஸாக கன்சிடர் ஆகிட்டு மார்க்கெட்டில் போட்டு இன்றைக்கி பிரிச்சுட்டாங்க. இவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்புறம் RBI பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேன் பண்ணியிருக்காங்களா ஷார்ட் டைம் லோன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்று நடந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க என்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த இன்கமில் பார்த்தீங்கன்னா 75% வந்து கோல்டு லோனாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, தங்கத்தோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துட்டு தான் இந்த கம்பெனி கொஞ்சோண்டு காப்பாற்றி வச்சிருக்கு.
இந்த கம்பெனி இருக்கக்கூடிய பேக் போனே பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் தான். ஸோ கோல்டு லோனில் எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் இந்த கம்பெனி பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இதில் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6 மாதம் பார்த்தோன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, நிறைய பிரச்சனை. அதாவது RBI வந்து பேன் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் லோன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ரிசல்ட்டை கொடுத்தது. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த கம்பெனி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சராக தான் பார்க்கணும். என்கிட்ட இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கோல்டை பேஸ் பண்ணிக்கிறதுனால நான் கீழே விழுந்ததுனால ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ அதுக்கு அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய டேரிஃப் தான். தலைவன் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் நம்ம உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கானே தவிர மார்க்கெட்டுக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி இல்லை. இவனுங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கானுங்க, அவனுக்கு மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 17% பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும். யூஎஸ்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 2%. நம்ம சைட்லேருந்து பார்க்குறோம் 17% இருக்கும், அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது 2% இருக்கும். தலைவன் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃபோட பேர் பார்த்தீங்கன்னா என் வாயில் கூட நுழையாத மாதிரி ஒரு டேரிஃபை போட்டு விட்டுருக்கானுங்க. ஸோ இந்தியா மேலே அவங்க போட்டிருக்கக்கூடிய டேரிஃப் பார்த்தீங்கன்னா reciprocal. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, ஏன்பா இந்தியா மேலே டேரிஃப் போட்ட அப்படின்றதுக்கு தலைவன் சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா யூஎஸோட இம்போர்ட்டுக்கு வந்துட்டு 8.5% வந்துட்டு டேரிஃப் போடுறாங்க. நான் மட்டும் எதுக்கு நான் கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணியிருக்கான், இந்தியாவோட இறக்குமதி பார்த்தீங்கன்னா 3% வந்து டேரிஃப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். தலைவன் ட்ரம்ப் சொல்லியிருக்கான், அவன் போடுற டேக்ஸை வந்துட்டு நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்லிட்டான். ஸோ இந்த டேரிஃபால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இது டேரிஃப் போட்டது மட்டும் பிரச்சனையாக இருக்காது, இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ பிஸ்னஸில் கொஞ்சோண்டு அன்சர்டனிட்டி இருக்கும், இது வந்து ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது. அப்புறம் யூஎஸோட டாலர் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும், இந்தியன் ருப்பி கீழே விழும். RBIயோடைய மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா தளர்த்துறது இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இருக்குது. அவன் டேரிஃப் போட்டது மட்டும் தான் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபியில் 20% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு கடந்த 5 வருஷத்துடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஷார்ட் டைமில் நடந்திருக்கிறது பிரச்சனை கிடையாது, இந்த டேரிஃப் போட்டதுனால பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. அவன் இவங்க மேலே டேரிஃப் போடுறதும் அவனுக்கு மேலே டேரிஃப் போடுறதும் இப்படி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கானுங்க, நமக்கு தான் பிரச்சனை மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டு. இன்றைக்கி வந்துட்டு 1% அடிச்சு விட்டானுங்க, என்னோட போர்ட்ஃபோலியோ 2% கீழே விழுந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான நியூஸஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 0.8% ஆயிடுச்சு. இப்படின்னா மேலே ஏற்றிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணால் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் காசை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ டிஐஎஸ் கிட்ட மட்டும் காசு எங்கேருந்து இருக்கும். அப்புறம் நிஃப்டியோடைய மிட் கேப் பார்த்தீங்கன்னா 2.5% கீழே வந்திருக்கு, 2.6%. ஸ்மால் கேப் வந்துட்டு 3.5% கீழே வந்திருக்கு. விழுங்கடா எல்லாரும் விழுங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ செக்டர் வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா செக்டர் தான் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அதிகமாக கீழே வந்திருக்கு. ஃபார்மா செக்டர் வந்துட்டு 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஹெல்த் கேர் வந்துட்டு 3ஆம் இடம் 2.7% வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஃபார்மா செக்டர் வந்துட்டு 3% இருக்குது. ஸோ யூஎஸோடைய இந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அப்புறம் மிஷினரி செக்டர்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பிரச்சனை. அப்புறம் ஜுவல்லரிஸ் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஃபார்மா செக்டர்ஸ் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஃபியூல், டெக்ஸ்டைல்ஸ், அயன், ஸ்டீல் இவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. தலைமை இப்போ மட்டும் கிடையாது, 2018 வரும்போதும் டேரிஃப் போட்டிருக்கான். அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டர், கெமிக்கல் செக்டர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை இருக்குது இந்த யூஎஸோடைய டேரிஃபின் காரணமாக. ஸோ அந்த காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவனுங்கெல்லாம் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. மெட்டல் செக்டர், ஆட்டோ செக்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக கீழே விழுந்திருக்கக்கூடிய செக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், எஃப்எம்சிஜி. ஐடிக்கு பிரச்சனை இல்லை, அதனால தான் வந்துட்டு கம்மியாக விழல யூஎஸோட டேரிஃபின் காரணமாக. அப்புறம் எஃப்எம்சிஜி செக்டர் பார்த்திங்கன்னா 0.4% வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. யாராச்சும் ஒருத்தராவது பாசிட்டிவ் வந்திருக்கலாம், யாரும் இன்றைக்கி பாசிட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டானுங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா 0.2% மேலே ஏறிட்டு இருக்குது. கோல்டு கடந்த சில நாட்களாக கொஞ்சம் கீழே இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 0.6% வந்து நெகட்டிவில் இருக்குது. 86.95 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் கெய்னர்ஸ் தான். நெஸ்லே பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவில் இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவ், அதாவது 0.9%. அப்புறம் கன்சூமர் ப்ராடக்ட் கோத்ரேஜ் பார்த்தீங்கன்னா 0.7%. அப்புறம் ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 0.6%. பிரிட்டானியா 0.5% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ லூசர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சொல்லவே தேவை கிடையாது, இன்றைக்கி எல்லாருமே லூசர்ஸ் தான். இதில் முக்கியமானவங்க லூப்பின் பார்த்தீங்கன்னா 5%. அப்புறம் வருண் பெவரேஜஸ் 5.6%. அப்புறம் இண்டஸ்டவ் பார்த்தீங்கன்னா 4.8% வந்து, சிஜி பவர் வந்துட்டு 4.9% இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4.6% வந்து நெகட்டிவில் இருக்குது.
ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா நார்மலாக நமக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்ல இருப்பாங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.8% வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு. எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்லாம் கிடையாது. எடுத்து பார்த்தோன்னா மணப்புறமும் கீழே விழுந்துட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு 10% கீழே விழுந்துட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேற்று தான் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ஏன் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டாடா மோட்டர்ஸும் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸ்விக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட்டும் கீழே விழுந்துருக்கு. எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் டாடா ஸ்டீல் கீழே விழுந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தான் இன்றைக்கி மரணடின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.